ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மேக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா ஆல்டோவில் ப்ளக் ஒயர் வந்து எதோட எந்த ஒயர் வந்து எங்கே கனெக்ஷன் பண்ணுறது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயர் நான் வந்து கழட்டிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயரை கழட்டிட்டு அது எந்த இடத்துல வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம மாற்றி சொல்லணும்னா ஃபயர் வந்து மிஸ்ஃபயர் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் ஒயர் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்லேயே ஒரு ஒயரை கழட்டினேன். அது வந்து ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இது வந்து கழட்டிட்டு கீழே இருக்குது பாருங்கள். செகண்ட் இது வந்து கீழ் சைடில் இருக்கும். செகண்ட் சிலிண்டர் ப்ளக் ஒயர் வந்து நான் எடுத்துகிட்டு அதே மாதிரி வந்து தேர்ட் சிலிண்டர் வந்து இந்த சைடில் இருக்குது பாருங்கள். இது வந்து தேர்ட் சிலிண்டர். இந்த தேர்ட் சிலிண்டர் எந்த சைடு இருக்குனாக்கா நம்மளுக்கு வந்து ரேடியேட்டர் ஃபேன் சைடில் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஏர் டூம் சைடில் வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து கீர் பாக்ஸ் சைடு, ரெண்டாவது வந்து கீர் பாக்ஸ் சைடு வரும். மூணாவது வந்து ரேடியேட்டர் சைடு வரும். இவ்வளோ தான், ஈஸி தான் இது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மெயின் ஒயர், அது டிஸ்ட்ரிபியூட்டரில் அதுக்கப்புறம் பாட்டில் காயிலேருந்து வரக்கூடிய அந்த மெயின் ஒயர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ஷன், அதுவும் கழட்டி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த கேபிள் எதுக்காக மாற்றுறனாக்க இதில் வந்து எலி கச்சிட்டு அதனால் வந்து இந்த கேபிள் வந்து நான் பூசு போடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒயரை சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு வந்து அந்த ஒயரு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ப்ளக்லேயும் அதை வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைனாக எடுத்து விட்ருங்க. நீங்கள் அந்த லாக் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் லைனாக வச்சு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கழட்டும் போது மாற்றும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கரெக்டாக கழட்டி கரெக்டாக அப்படியே மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் இது பாருங்கள். செகண்ட் இது இன்செர்ட் பண்ணுறேன் டிஸ்ட்ரிபியூட்டரில். செகண்ட் ஒயரையும் போட்டேன். செகண்ட் ஒயரை போட்டு அதே மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதே செகண்ட் சிலிண்டரில் கரெக்டாக செகண்ட் ப்ளக்கில் வந்து வச்சு விட்ருங்க. இது முக்கியமானது என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ப்ளக்கை வந்து இந்த மாதிரி ப்ளக் ஒயர் மாற்றும் போதெல்லாம் என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது ப்ளக் ஒயரை வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளக்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். வச்சுட்டு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அந்த சவுண்ட் வந்த அப்புறம் தான் லாக் ஆகும். இல்லைனா வாட்டர் உள்ளே போயிடுச்சுனாக்கா மிஸ்ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக லாக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மூணுத்தையுமே லாக் பண்ணிட்டேன். இது மூணுத்தையுமே வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து மெயின், இதாவது பாட்டில் காயிலிருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரக்கூடிய ஒயர் இது பாருங்கள். இந்த ரெட்டு கலரில் வந்து நம்ம பாட்டில் காயிலில் கொடுக்கணும். கருப்பாக இருக்கிறத வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டரில் கொடுத்தா போதும். அது சென்டரில் கொடுக்கணும். சென்டரில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வரும், அந்த பாட்டில் கையிலேருந்து வரக்கூடிய கனெக்ஷனு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த சைடில் இது ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, கீழே இருக்குது பாருங்கள். கீழே இருக்கிறது வந்து செகண்டு. அதே மாதிரி இது வந்து தேர்டு, இங்கே இருக்குது பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரில், இதுவும் தேர்டு. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.